2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைக்கப்படும் என அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் சரவணன் தெரிவித்தார். மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. அதிமுக மகளிர் அணி துணை செயலாளரும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் தொடக்கி வைத்த இந்நிகழ்வில் 72 பேர் இரத்த தானம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெண்கள் மீதான வன்கொடுமைக்கு டாஸ்மாக் காரணம் என்றும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மது விற்பனை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் சரவணன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் செயல்பட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். கள்ளச்சாராயம் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது. இன்னைக்கு எத்தனை பேர், 67 பேர் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க கள்ளக்குறிச்சியில. அப்படி இருக்கும்போது இந்த கள்ளச்சாராயம் விற்காம இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணப்படும். ஒரு அதுக்கு டைமிங், நீங்க அம்மா ஆட்சி இருக்கும்போது அந்த டைமிங் தாண்டி யாருமே இந்த மாதிரி டாஸ்மாக் நடத்த விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு டைமிங்கே இல்லாம இஷ்டத்துக்கு டாஸ்மாக் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஸ்கூல் பக்கத்துல எல்லா பக்கத்துலயும் இன்னைக்கு டாஸ்மாக் இருக்கு. ஸோ குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே இந்த விஷயத்துல அதுவும் சிறுவர்கள் கூட இதுல பழக்கமாகறாங்கன்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு பிரச்சனை தீக்குச்சியை தாண்டி எரிமலையாக இன்று தமிழகம் என்று இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, மளிகை பொருட்களாக இருக்கட்டும், மின் கட்டணமாக இருக்கட்டும், பால் விலையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் விலையை உயர்த்திட்டாங்க. இப்போ சாமானிய மக்களோட வயிறு பற்றி எரிகிறது. விவசாய கடன் அதில் பஞ்சாயத்து இருக்குது. விவசாயிகளோட நலன் காக்காதனால அவங்களோட வயிறு பற்றி எரிகிறது.